உள்ளார வந்து ஷாப்பிங் ஏரியா இருக்கு. ஷாப்பிங் ஏரியா பார்க்க கூடாது. அது தவிர ஷாப்பிங் ஏரியாலாம் இல்லை. ஓகேங்களா? குட்டி இங்கே பாரு, இங்கே பாரு. ஓ மை காட். ஹலோ गाइस, once again welcome back to the channel. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 3ங்க. பார்ட் 1ல் நாங்கள் கூர்க்கு வந்தது பார்த்துருப்பீங்க, ஹோம் ஸ்டே எடுத்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்ட் 2ல் வந்து ஈவினிங் ராஜா சீட் போனோம், அங்கே ட்ரோன் விட முடியல. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து அப்பே ஃபால்ஸ் வந்தோம், அங்கே ட்ரோன் பறக்க விட்டேன். பட் ஆனால் ட்ரோன் கிளியராக என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, அதனால் சல்லுன்னு கீழே இறக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பிளேசஸ் போய்கிட்டு இருக்கோம். எலிஃபண்ட் கேம்ப் ஒன்று இருக்குது. அண்ட் தென் நிசர்கதாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ டேமு, அப்புறம் சம்திங் பார்க் மாதிரி ஏதோ இருக்குது. ரோடு தாங்க லவ்ங்க, லவ். அந்த ரோட்ஸ் எல்லாம் இப்படி பார்க்கும்போதெல்லாம் அப்படி ஒரு தனி லவ் வருது. நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது அதை பார்த்தா அப்படி ஒரு லவ் இருக்குது அந்த ரோடு மேலே. ஆனால் நேற்று வந்தப்போ இங்கே வந்து குளிரே இல்லை, பெங்களூர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொல்லி முடித்தேன். அடுத்த ஒரு 1.5 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா குளிர் அப்படியே பனி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நைட் ஆனால் செம்மையாக பனி பெய்யுதுங்க இங்கே, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிசர்கதாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வரோம். ஒரு வழியாக இங்கே நிசர்கதாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து ஷாப்பிங் ஏரியா இருக்கு. ஷாப்பிங் ஏரியா பார்க்கக்கூடாது. அது தவிர ஷாப்பிங் ஏரியாலாம் இல்லை. ஓகேங்களா? ஷாப்பிங் ஏரியா தவிர மற்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றியா? வாங்கி தரேன். இட்லியும் மொச்சக்கொட்டை குழம்பும் வாங்கி தரேன். மொச்சியும் சாப்பிடு. என்ன பேசிக்கிட்டோம், எந்த இடத்துக்கு போகலாம் அந்த இடத்தோட ஞாபகார்த்தமா ஏதாவது. நீ ஏன் கண்டென்ட் விட்டு வேற வெளியே போய் பேசுற? ஷாப்பிங் கிடையாது. ஓகேவா? ஷாப்பிங்னா அது இல்ல, என்ன ட்ரெஸ் வாங்குறது மட்டும் தான் ஷாப்பிங்கா? ஏதாவது கூர்கோட நினைவா வந்து நம்ம ஏதாவது வாங்கிட்டு போலாம். கூர்கோட நினைவா வந்து சாப்பிட்டோம்ல இங்க நல்லா பொருள். ஓகே, சாப்பிட்டோம், இங்க என்ஜாய் பண்றோம், அதெல்லாம் இருக்கட்டும். இதுதாயா நாளைக்கு பிரச்சனை. பின்னாடி திரும்பி இதுதாயா பெரிய பிரச்சனை. சரி, இங்க வந்து பார்க் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சின்ன ரிவர் மாதிரி உள்ளே இருக்குது, அது பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நிசர்கதாமா பேர்ட்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷஸ் அண்ட் பேர்ட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே உள்ளே போனோம் அப்படின்னா பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கையில் வந்து உட்காருன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்குறேன். பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees வாங்குறாங்க. அந்த இதில் கூட ஏற்காடு ஏலகிரியை போய் பார்க்கலாம் சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி இடம் போல இருக்குது. இதா இது என்ன எலியா? ஹாம்ஸ்டர்ஸ். இது ஜாப்பனீஸ் கொய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மீன் இருக்குது. ஜாகுவார் சீச்சைல்டு ஆரியா, பேரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க மீனுக்கு. டெக்சாஸ் சீச்சைல்டு. ஓகே, அது உள்ள வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கு. மார்ஃப் வெரைட்டியா? என்னையா அது மார்ஃப் வெரைட்டின்னு போட்டு வச்சுருக்கீங்க? சிக்கு. இது பாருங்களேன், இந்த எலி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஏய், இந்த எலி குட்டி போட்டிருக்குப்பா. இங்கே பாரு, இந்த எலி குட்டி போட்டிருக்கு பாரு. அங்கே பாரு, அங்கே இந்த கேரட் இருக்குல்ல, அந்த கேரட்டை ஒன்றுனா எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்க்குது, அந்த காரண்டில் சேர்க்குது. குட்டி போட்டிருக்கு பாரு, அங்கே குட்டி பாரு. செம்ம க்யூட்டாக இருக்கு. லிட்டில் ஸ்டூவர்ட் படம் ஞாபகம் வருது எனக்கு. ரெட் ஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் இது. ஆஸ்கர். ஹே ஆஸ்கர். பாக்கு பிரானா ஆரியா, இது பிரானா போல இருக்கு. சொல்லு சொல்லுதுப்பான்ட்டு. ஸ்பாட் டெயில் மாலி. ஓ, டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் மாதிரியே இருக்குது பாரு. இதோட டெயில் பாரு, கத்தி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாரு. சீச்சல்னு சொல்லிட்டு என்னென்னமோ இருக்குது. குட்டி குட்டியாக இங்கே ஒரு மீன் இருக்குது. ஜீப்ரா டேனியோஸ் தான். ஜீப்ரா மாதிரி லைன்ஸ் இருக்குது பாருங்கள். குட்டி இங்கே பாரு, மண்டே மேலே கொண்டே. ஹேய், ஃப்ளவர் ஹார்ன். தம்பி இங்கே பாருப்பா, இங்கே பாருப்பா. நீ என்ன புலியா?
இதுக்கு பேர் என்ன? கிரீன் டெரரா? என்ன சொல்லு 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 சொல்லு. டெரரா நீ? டெரரா? அது ஆமான்னு சொல்லி ஆமா. முறைக்குது பாருண்ணே. முறைக்கிறியா? கண்ணாடி முட்டுது குட்டி அது. கிரீன் டெரரா நீ? முட்டு 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 முட்டு. ஓய் ஏய் முட்டு முட்டு முட்டு. முறைக்குது பாரு அது. முறைக்கிற? எதுக்கு முறைக்கிற என்ன பார்த்து? நீ பேசுறியா? மீன் லாங்குவேஜ்ல பேசுறியா? பேசு பேசு பேசு. இடிக்காத. அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ. முட்டுது பாரு. அந்த பக்கம் போன்னு சொன்னேன். ஐயரா, அந்த பக்கம் போ போ. கீழே பாருங்க, சும்மா நிக்குது. இதுகிட்ட பேசுவா. ஏய் ஏய், நீ தான் ஏன் பக்கம் வர? எதுக்கு என் பக்கம் வர? முறைக்குது போறேன். அது கண்ணே அப்படிதான். இல்ல இல்ல, முட்டுது பாருங்க அது. இது கண்ணாடி இது பண்ணும்போது. பேசு 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 பேசு. வா வா வா, அழகா இருக்கு பாரு, கியூட்டா இருக்கீங்க. பிரானா குட்டி இது, ரெட் பெல்லி பிரானா. இங்க பாரு, அலிகேட்டர் கார். நம்ம அங்க சென்னையில பார்த்தோமே, விஜிபில பெருசா பார்த்தோமே, அது சின்னது. ஏய் அலிகேட்டர், முதல்ல மாதிரி இருக்கியா நீ? முதல்ல வாய் தான் இருக்கு. இங்க பாரு, ஷார்க் பாரு குட்டி. இங்க பாரு குட்டி, ஷார்க்கு. இங்க வரேன். எப்படி இருக்கு? ஏய், ஃப்ளவர் ஹார்ன். நீ கை எப்படி பண்ண? கை எப்படி தட்ட? வருது பாரு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளி இருக்கிற இடத்துக்கு போகிறோம். இங்கே வந்து கிளி கையில் இது கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாம் கையில் வந்து உட்காருங்க. ஓ மை காட், குட்டி இங்கே பாரு, இங்கே பாரு. ஓ மை காட், ஓ செம்ம செம்ம செம்ம. ஓ கை ஒரு மாதிரி. வாவ் மேன், செம்ம சூப்பரா இருக்கு. ஓ எவ்வளோ வந்து உட்கார்ந்து போறேன் கை மேல. ஓ மை காட், கை கூசுது. ஏன் கையை பிடிச்சி கடிக்குது? என் கையில இது பிடிச்சி கடிக்குதா? அது அந்த நாக்கு வச்சு எடுக்கும்போது கை அப்படியே பூசுது. கை கூசுது. காட், என் ஃபோன் பேக்கெட்ல இருந்து என் ஃபோனு. அங்கே பாரு, அது பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு டைமு. நிசர்கதாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாவே வர இந்த லொக்கேஷனு வந்தால், நான் நினச்சேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நிறையா இருக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ இருக்குது. அதாவது குட்டி குட்டியாக இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் கையில் வந்து உட்காரும்போதே அது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே உள்ளே இருக்கிற பெரிய பெரிய கிளி இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்குள்ளே போக போகிறோம். போகலாம். செம போ. இந்த அது நானே.
கடிச்சிடு கடிச்சிடு கடி. கடி கடி கடி. எப்படி குட்டி இருந்துச்சு? பெஸ்ட்டில். ஆனால் இன்னும் நல்ல பெரிய பெரிய கிளியாக இருந்தால் பெருசெல்லாம் இல்லையா இங்கே? இது ஃபஸ்ட்லேருந்தே தான் வச்சுருக்கீங்களா? இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கும் 1 இயர். ஓகே ஓகே தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சுடா. இதாங்க பிளேஸு நிசர்கதாமா. வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம ஆமாம் குழந்தைங்கள பின்னாடி பாருங்கள். குழந்தைங்கலாம் அந்த பிளேசஸ்லாம் இருக்குது. அநேகமாக அந்த கொரோனான்றதுனால இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். குட்டி அவங்க மேபி அந்த கொரோனான்றதுனால எல்லாம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேம்ஸ்லாம் எதுவுமே இல்லை பார்த்தியா? மேபி நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே. இது ஒரு விஷயங்க. நம்ம ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரிப்போட சேர்ந்து ஷாப்பிங்கும் வந்து ஆட் ஆகிக்கும். குட்டி பாரு எதுவும் வாங்க வேணாம் சரியா? காசுலாம் அதிகமாக இருக்குங்க. எனக்காக இல்லை உங்கள் அம்மாவுக்கு வாங்கலாம் தானே. இந்த நாள் என் லைஃப்லேயே மறக்க முடியாத நாள். நம்ம இங்கே பேர்டு அந்த இது பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? அது பக்கத்துலேயே இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் SRJ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எக் பிரியாணி ஆஃப் குவான்டிட்டி. அது நம்ம வந்து ஃபுல் குவான்டிட்டி. அண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேப்ஸ், அதாவது வைன் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது. ஸோ வைன் மாதிரி ஃப்ராக்மெண்ட் பண்ணி சம்திங் ஏதோ போட்டு இது பண்ணியிருக்காங்க. அதாவது பாயில் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் டேஸ்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பைசி பைனாப்பிள்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. அதையும் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் சாப்பிட்டது சிக்கன் பிரியாணி அண்ட் கிரேப் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து பச்சை மாங்காவை பாயில் பண்ணி சால்ட் போட்டு கொடுத்துருக்காங்களா, டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். அண்ட் இது நான் காமிச்சேன் இல்லையா, இது வந்து பைனாப்பிள் வந்து இதையும் பாயில் பண்ணி பெப்பர் அதிகமாக போட்டு கொஞ்சம் காரமாக கொடுத்துருக்காங்க. இதுவும் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும். நம்ம இப்போது இவங்க கொடுத்தது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னும் வேணுமா? ரிசல்ட் சொல்கிறேன். பெரிய பெரிய டம்ளர் கொடுத்தா நல்லாங்க. டேஸ்ட் பண்ணி பத்தல. பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், பெப்பர் போட்டுருக்காங்க, காரமாக இருக்குது, நல்லா இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவேரி நிசர்கதாமா, அதாவது இங்கே ஒரு ஆறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை போய் பார்த்துட்டு வருவோம். அப்புறம் அங்கே கிளியை நான் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே இப்படி வந்தோம்னா இந்த ஆப்போசிட்டில் இங்கே இருக்குது. இப்போ அந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஜஸ்ட்டு டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா இப்போ ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 rupees. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஹேங்கிங் பிரிட்ஜ். அங்கே பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹேங்கிங்கில் இருக்கிற ஹேங்கிங் பிரிட்ஜ். யாருமே அதில் போக முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப பாழாகி விட்டது. இவர் வந்து தண்ணி ஊற்றுறாரு ஹேங்கிங் பிரிட்ஜில். ஓ, கீழே மீன் இருக்கப்பா. அங்கே பாரு, கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா இருக்கு பாரு. ஏதோ சாப்பிட போடுறாங்கன்னு நினச்சிட்டு ஓடுது சவுண்டு கேட்டோன்னே. அதான் சாப்பிட போகிறாங்கன்னு அந்த சவுண்டு கேட்குற இடத்துக்கு ஓடுது. நேராக போனோம்னா அந்த பக்கம் ஏதோ இருக்குது, போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே முயல் இருக்குது. அதெல்லாம் அவங்க கேட்டாங்களா? இல்லை, இது நான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபேமிலியோட வர சப்ஸ்கிரைபருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்க வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப
என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அப்படியே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் போய்கிட்டு இருக்கு. இந்த ரிவரில் கீழே இறங்கி போகிறோம் இப்போது. வாவ் மேன், நம்மளும் போய் பார்ப்போம். இறங்குவோமா? உட்காந்துருந்தா சரி. ஆழம்லாம் இல்லைங்க, சிம்பிளாக இருக்குது. நிறையா கல்லுங்க இருக்குது, அதனால் எல்லாம் போய்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஈஸியாக போகிறாரு. அவர் ஷூ போட்டா செருப்பு போட்டு போயிட்டுருக்காரு. எங்கே ஆழம் இருக்குன்னே தெரியல கல் இருக்கிறதுனால. பயப்படாத, நான் இருக்கேன்ல. கல்லு தான், வா வா. இப்போ சப்போஸ் யாராச்சும் நம்ம பேக் வந்து தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இங்கே அவசர அவசரமாக ஓடவும் முடியாது. கேக்குடி, ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக கேட்குறேன். சப்போஸ் திடீர்னு தண்ணி இங்கே வெள்ளம் மாதிரி வருது, என்ன பண்ணுவேன்? ஓட முடியல, இங்கே நடுவில் வந்து மாட்டிக்கிட்டா திடீர்னு ஃபுல்லாக தண்ணி வருது. திடீர்னு வெள்ளம் வரும்ல ஆற்றுல, அந்த மாதிரி வருது. படுக்கை போட்டு அப்படியே உன் மேலே இது பண்ணி அப்படியே மிதந்துக்கிட்டே அந்த கரையை ரீச் பண்ணிடுவேன். பாருங்கள், ஃபுல்லாக இங்கே தண்ணி தான் போய்கிட்டு இருக்கு. நடுவிலலாம் ஃபுல்லாக பாறை தாங்க இருக்குது. நாங்கள் ஃபோட்டோ பிடிக்கலான்னு பார்த்தோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நின்றுட்டாங்க எல்லாரும். சூப்பராக இருக்குது. என்ன பண்ண போறீங்க? ஈவினிங் வாக் போகிறோம். நார்மலான பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் போவாங்க. நம்மலாம் தண்ணியிலே வந்து வாக்கிங் போவோம். ஃபாஸ்ட்டாக போகணும். எப்படி போகிறான்னு மட்டும் பாரு. ஃபாஸ்ட்டாக ஓடி போகணும். பாறை வலிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே இப்படி நடந்தே வந்தேன். என் மொபைல் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பாருங்கள் பின்னாடி ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. இவ்வளோ ஃபோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இங்கெல்லாம் காடு வைக்க முடியாது, இங்கெல்லாம் காடு வச்சோம்னா இழுத்து விட்டுரும். ஜஸ்ட் இதே ஃபோர்ஸாக இந்த நார்மல் தண்ணியில் வந்தோம் அப்படின்னா இதே வந்துடலாம். கால் பாருங்கள், பார்த்தீங்கன்னா முட்டி அளவு தண்ணி வந்திருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் அவ்வளோ தண்ணி ஆழம், மற்றதெல்லாம் ஆழம் கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே இந்த சின்ன பசங்க பாருங்கள் தண்ணியில் எவ்வளோ தைரியமாக விளையாடிட்டு இருக்குதுங்கன்ட்டு. அப்படியே அமைதியாக
ஆற்றுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டீர் பார்க் இருக்குது. இங்கே பாருங்கள் வாட்ச் டவர் மாதிரி என்னமோ இருக்குது. நான் மேலே ஏறி பார்த்துட்டு வரேன். 20 rupees எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். எங்கேயுமே விடாமல், ஆனால் இது உடஞ்சிக்கிது விழுந்துட்டு போகுது நான் கரெக்டாக ஏறும்போது. குட்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்கா? யாரும் போகாதுக்கு ஒரு பீதி இருக்க தான் செய்யுது. பரவாயில்ல, பட் கேர்ஃபுல்லாக கால் வையே. வா, ஹெல்மெட் வாங்க. எப்படி வாங்குறது? வீடியோ ரெக்கார்ட் பண்ணாத. ஆஃப் பண்ணு. குடி, இப்போ நான் இப்படி வர முடியாது, ஏன்னா என் கையில ஹெல்மெட் இருக்குது. அங்க பிஎஸ் தான் இருக்குல்ல. அவ்வளோதாங்க, இந்த நெத்து குத்தலான ஏணியில் தான் ஏறி வந்தோம். பாருங்கள் அங்கே டீர் பார்க்கில் டீர் இருக்குது. செம. அதுதானே கரெக்டு தான். பா பா பா. ரொம்ப சொல்லிக்கிற அளவு இல்லைங்க. கொஞ்சம் கவுண்டட் நம்பர்ஸ் தான் இருக்குது. டீஸ் எல்லாம் வந்தால் ரிவர் மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்ல பார்க் இருக்கு, ஜிப் லைன் இருக்கு. ஓகே, ஜிப்லைன் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. போலாம். மற்றபடி இந்த முயல் அந்த இதெல்லாம் நிறைய பிளேஸ் இருக்கு, பிளேசஸ் இருக்குது. அப்புறம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி டீர் பார்த்துட்டு போவாங்க. மற்றபடி அவ்வளோவா அதிகமாக இல்லை. பார்க்குள்ளாரே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருக்குது. 100 மீட்டர்ஸ் படுத்தலாம். இதோ 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். இங்கே மேலே இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வருது. ஆல்ரெடி மொரிஷியஸில் வந்து இதெல்லாம் போயாச்சு. பட் நம்ம ஊர் சைடில் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். சிட்டணும் கொஞ்சம் பயமாக இருக்கு. ரெடி? வெயிட் 1 minute. Sit like chair. Straight your leg. Straight. Up. Come on, sit down. ஓகே டன். பயம் இல்லை, ஆனால் பயம் இருக்கு. ஆக்சுவலாக இங்கேருந்து வரும்போது நமக்கு எதுவும் தெரியலைங்க. பட் ஆனால் அங்கே அந்த ஹைட்டை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடுச்சு. அது மட்டும்தான் தவிர மற்றபடி நான் பயப்படல. எப்படி இருக்கு? சரி குட்டி, எப்படி இருந்துச்சு? ஜிப்லைனா? ஆமாம், நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆமாம், 100 ருபீஸ்க்கு இருந்தாலும் அதுவும் ரொம்ப கம்மி தான். வீடியோ எடுத்தும் ஒழுங்காக எடுத்திருந்தா அந்த 100 ருபீஸும் ஒர்த்தாக இருந்திருக்கும். அதே எடுக்க கொடுத்த பையன் வந்து ஆக்சுவலாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படிருந்து எடுக்கும்போது நீ அங்கேருந்து வரும்போது தூரமாக தெரிஞ்ச, பக்கத்தில் வரும்போது கிட்ட தெரிஞ்சா, மறுபடி இந்த பக்கம் போகும்போது தூரமாக தெரிஞ்சா. அதுதான் ப்ராப்ளம். ஓடி போய் எடுத்துருந்துருக்கணும். எப்படி பின்னாடி எப்படி பிடிச்சிட்டு ஓடணுன்றியா? ஆமாம், வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபின்னா சும்மாவா? சும்மா அதான் சொல்கிறத, சும்மாவா? இவ்வளோ பேக்கையும் மாட்டிக்கிட்டு ஹெல்மெட்டை கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு ஹெல்மெட் இங்கே வச்சுக்கிட்டு 100 ருபீஸ்க்கான வேலையை நீ பண்ணியிருக்கணும். அப்படி பார்த்தாலும் சரி, ரைட்டுமா, என் தப்பு தான். நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கிறேன். ஓகே ஓகே. லிட்டில் டிசப்பாயின்மெண்ட் தான், பட் இட்ஸ் ஓகே. சரி, ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாற்றிக்கலாம். ஓகே டன்.